நாளிலே உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்து இருக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்க, உம்மை தேட, உமக்கு நன்றி செலுத்த நாங்கள் வந்து இருக்கிற தகப்பனே. உம்முடைய வீட்டிலே ஆண்டவர் உமக்கு நன்றி செலுத்த நாங்கள் வந்து இருக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை இப்படி கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சுயங்கள் சாம்பலாகட்டும்பா. எங்கள் சுயங்கள் சாம்பலாகட்டும். எங்கள் மனுஷீகங்கள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். தேவரீர் எங்களை ஆளுகை செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை இப்படி கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆராதிக்கும் போதும் அப்பா தகப்பனே, நாங்கள் பாடல்கள் பாடும் பொழுதும் அப்பா ஸ்தோத்திரம், வார்த்தை நாங்கள் கேட்கும் போதும் அப்பா நீங்க எங்களோடு இடைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். போன ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இடையில இருந்த அத்தனை நாட்கள்ல ஆண்டவர் நம்மளோட போக்குல வரத்துல நம்ம கூட இருந்திருக்காரு. நம்ம உடல்நல சரியில்லாத நேரத்துல ஆண்டவர் நமக்கு பலன் தந்தாரு. அந்த நன்றியெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நேர்த்தியாய் நடத்தி வந்தார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. நம்ம நாட்கள் முடியற வரைக்கும் இல்லை, நம்ம ஜீவன் இந்த நம்ம உடலை விட்டு போற வரைக்கும் அவருக்கு நன்றி சொன்னாலும் நம்ம நாவு போதாது. ஏன்னா அவ்வளவு நன்மைகள் அவர் நமக்கு செய்திருக்கிறார். எனவே முதலாவதாக என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உண்மையே ஆராதிப்பேன் என்ற பாடலை நாம் பாடுவோமா?
சொத்தை வாங்கிட்டு போயிடுறான், அதை செலவு பண்ணுறான். அவன் கையில் காசு இல்லை, அவன் கஷ்டப்படுறான். அப்போ அவனுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வருது, நான் என் அப்பாட்ட போனேன்னா அங்கே இருக்க வேலைக்காரவங்களுக்கே நல்ல சாப்பாடு கிடைக்குது, நான் போய் எங்கள் அப்பாட்ட நான் வேலைக்காரனாக போகணும்னு நினச்சி வரான். ஆனால் அந்த அப்பா அவன் செஞ்ச தப்பை யோசிக்கல, போய் அவனை கட்டி கொண்டாரு. தூரத்தில் அவன் வரதை பார்த்த உடனே அப்பா அவனை ஓடி போய் கட்டி பிடிச்சாரு. இது வரைக்கும் நீ செஞ்சதெல்லாம் போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக திரும்ப விருந்து ஆயத்தம் பண்றாரு அந்த வீட்டில். நம்மளும் நிறைய நேரத்தில் நிறைய காரியங்கள் செஞ்சுட்டே தான் இருக்கோம். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், திரும்ப நம்மளை அறியாமல் நிறைய காரியங்கள் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை தண்டிக்கலை, அவர் நம்மளை அன்பா அணைக்கிறாரு. நம்ம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம போகும்போது அவர் நம்ம மேலே கோபப்படலை, நம்மளை திரும்ப அவர் அணைத்து கொள்றாரு. ஏன்னா அவர் அவ்வளோ நல்லவராக இருக்காரு, அவர் நல்ல தகப்பனா இருக்காரு. நமக்கு நம்மளை திரும்ப நம்மளை அணைத்து கொள்கிற நம்முடைய தகப்பனா இருக்காரு. எத்தனை முறை நம்ம இடறினாலும் அத்தனை அவர் மன்னிக்கிறாரு. மன்னிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளை தொடர்ந்து நன்மையும் கிருபையும் நம்மளுக்கு அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம தகப்பனுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அப்படிப்பட்ட தகப்பனை நம்மளால ஒரு நாள் மறக்க முடியாது. நம்மளை நடத்துகிற நம்ம தகப்பனை நம்மளால ஒரு நாளும் மறக்க கண்டிப்பா முடியாது. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் நம்மளுடைய தாய் கூட நம்ம கையில 9 மாசம் வெயிட் பண்ணணும், அவங்க குழந்தைய அவங்க பார்க்கணும்னா. ஆனா நம்ம தகப்பன் நம்ம அம்மாவோட வயிற்றுல நம்ம உருவாகும் போதே நம்மளை பார்த்துட்டாரு. ஏன்னா நம்மளை இந்த பூமிக்கு அவர் ஒரு நோக்கத்தோடு அனுப்புறாரு. நம்ம வயிற்றுல நம்ம உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்மளை அவர் பார்த்துட்டாரு. என்னுடைய கருவை உடைய கண்கள் கண்டது அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா நம்ம அம்மா நம்மளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளை ஒருத்தர் பார்க்குறாரு. அம்மா கூட 9 மாசம் வெயிட் பண்ணணும், ஆனா ஆண்டவர் தான் நம்மளை ஃபர்ஸ்ட் நம்மளை பார்க்குறாரு. தாயின் வயிற்றில் நம்ம தோன்றதுக்கு முன்னாடியே நம்மளை குறிச்ச சித்தம் அவருக்கு தெரியும். நம்மளை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் என்னென்ன காரியம்லாம் நம்மளை செய்ய போறாருன்றது நமக்கு தெரியும். அவர் நம்மளோட சித்தத்தோட தான் நம்மளை நடத்துறாரு. அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிப்போமா? தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே என்ற பாடலை நாம் பாடுவோம். துதிப்பேன்
சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை மறைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம்
வாய் திறந்து, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கிறவர். ஓ என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். சொல்லுவோமா இன்னொரு முறை? என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம்மை விசாரிக்கிற தகப்பன் அவர். அவர் நல்லவர். அவர் எப்பொழுதுமே நல்லவராயிருக்கிறார். அவர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறாரு. அவர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறாரு. நம்ம குற்ற உணர்ச்சியோட போய் அவர்கிட்ட நிற்போம். அப்பா நான் செஞ்சிட்டேனே எப்படி, அப்பயும் அவர் மன்னிச்சு நம்மளை ஏத்துக்கிறவரா இருக்காரு. அவர் செய்த நன்மையை நம்ம ஒரு நாள் மறக்க கூடாது. இன்னைக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு, அது பிரச்சனை இல்லை. இதுவரைக்கும் எத்தனையோ பிரச்சனையிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்திருக்காரு. அந்த நன்மையை நம்ம மறக்க கூடாது. அந்த நன்மையை நம்ம மறக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் அவருக்கு நமக்கு செய்த நன்மையை நம்ம நினைக்கும் போது இப்ப இருக்கிற பிரச்சனையெல்லாம் நமக்கு பெருசா தெரியாது. நன்றி சொல்லிட்டே இருக்கணும். அப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கணும். அப்பா நீங்க செஞ்ச நன்மையை நான் ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேப்பா. நீங்க எனக்கு எத்தனையோ நன்மையை செஞ்சிருக்கீங்க, ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன். ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன். வெள்ளம் போல சத்ரு எனக்கு எதிர்த்து வந்தாலும் நீங்க எனக்கு பக்கபலமா இருக்கும்போது நான் எதுக்காக நான் பயப்பட மாட்டேன். நீங்க எனக்காக கொடி ஏற்றுவீங்க. வெற்றியை தருகிறவர் நம் தேவன். நமக்கு வெற்றி தருகிறவர். அவர் நல்லவர். அவர் நல்ல தகப்பன். அவர் நல்ல தகப்பன். அவருடைய வார்த்தையை நாம் சார்ந்து இருக்கும் போது நம்ம எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நிறைய யோசிக்கலாம், ஆண்டவர் இந்த நாளில் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆனால் இன்னும் நடந்த மாதிரி தெரியலையே. வாக்கு கொடுத்துருக்காரு, ஆனால் ஒன்றும் தெரியலை. இல்லை, அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். மனுஷங்க ஒரு வார்த்தை சொல்லி அது மாறிடலாம், ஆனால் அவர் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா அவர் மாற மாட்டார். அவர் சொன்னால் அது சொன்னது தான். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட அது நிற்கும். ஒரு தடவை அவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா அது கொடுத்தது தான். அது நம்ம வேணால் அதை மறந்துடலாம், ஆனால் அவர் அதை மறக்க மாட்டார். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை அப்படி. ஒரு இடத்துலையும் நான் தப்பாக சொல்லிட்டேன், இந்த வாக்குத்தத்தம் இது தப்பாயிருச்சு அப்படின்னு பைபிளில் ஒரு இடம் கூட இருக்காது. ஏன்னா அவர் உண்மையுள்ளவர். அவர் சொன்னால் அது சொன்னது தான். அப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம சார்ந்து இருக்கும்போது நம்ம எதை குறித்தும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஏதோ ஒன்று நமக்கு கொடுத்தாருன்றது இல்லை. அந்த வார்த்தையை நம்ம விசுவாசத்தோடு நம்ம அறிக்கை செய்யணும். எனக்கு ஆண்டவர் இந்த வாக்கு கொடுத்துருக்கிறாரு, அதை என் வாழ்க்கையில் எனக்கு அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா நம்மளோட தலையை அவர் மாற்றுவார். அவர் நம்மளோடு இருந்து அவர் நம்ம தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறார்.
என்னால் அவர் நம்ம கூட இருக்கிறவராக இருக்கிறார். உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு அவர் சொன்னார்னா அது சொன்னது தான். நம்முடைய பலவீனத்தில் அவரோட பலன் பூரணமாய் விளங்கும். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை என்ற பாடலை நாம் பாடுவோம். கவலை ஒன்றும் எனக்கில்லை
அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வச்சு அதை விட்டுறணும். அவர் வார்த்தை கொடுத்துட்டாரு. நம்மளை விசாரிக்க ஒருவர் இருக்கும்போது நம்மளுடைய தேவைகளாக இருக்கட்டும், நம்மளுடைய பலவீனங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவர் பாதத்தில் நம்ம வச்சுட்டு விட்டுட்டு நம்ம வரணும். அவர் மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். தேவைகள் சந்திக்கப்படணுமா, நமக்கு பலன் வேணுமா, நம்ம சுய முயற்சியால் எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. சுயமாக நான் போய் ஏதோ ஒன்று செய்யறதுனால நான் சாதிச்சிருவேன்னா கண்டிப்பாக நம்மளால் அது முடியாது. அவர் பலன் நம்ம கிட்ட இல்லைன்னா, அவர் நம்ம கூட இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் கொடுத்த வார்த்தை நமக்குள்ள இல்லைன்னா, நமக்குள்ள தேவ வார்த்தை இல்லைன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. நம்ம ஒன்று செய்யணும்னா அதுக்கு வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். அந்த வார்த்தை ஆண்டவர் நம்மள்கிட்ட பேசினதா இருக்கணும். நம்ம சுயமொழிகள் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை அது வல்லமை உள்ளது. அவர் சொல்ல ஆகும், அது கட்டளையிடாது, நிற்கும். அப்பா ஒரு வார்த்தை கொடுத்துட்டாருன்னா அது கொடுத்ததுதான். நான் உன்னை விசாரிக்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்மளை விசாரிக்க ஒருத்தர் இருக்காரு. அதனால நம்ம எதை குறித்து நம்ம கவலைப்படணும்னு இல்லை. நாம் எல்லாரும் எழுந்து நின்று நமக்கு நன்மை செய்த தேவனுக்காக நாம் எல்லோரும் எழுந்து நின்று அவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா? You deserve the glory and the honor. Lord, we lift our hands and worship as we lift your holy name. You deserve the glory.
செய்கிறவர். உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம்ப்பா. உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. அவர் மாத்திரம் நமக்கு போதும். அவர் மாத்திரம் மட்டும் நமக்கு போதும். அவர் நம்ம கூட இருந்தா போதும். நம்ம பிரச்சனையில நமக்கு ஒண்ணும் இல்லாம போயிடும். அவர் மட்டும் நம்ம கூட இருந்தா போதும். அப்பாட்ட சொல்லுவோமா, எல்லாரும் சொல்லுவோமா, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இன்னொரு முறை சொல்வோம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம
ஒவ்வொரு இருதயங்களும் ஆளட்டும். நீர் போதும் எங்களுக்கு, நீர் போதும் தகப்பனே, நீங்க மாத்திரம் போதும். இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. தொடர்ந்து நம்முடைய வார்த்தை மூலமாய் பேசுங்க. மீதியான வேலையை உங்களுடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். நீங்க எங்களோடு இடைப்படுங்க. உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சபையின் அறிவிப்பு. கர்த்தர் நல்லவர். இன்று இங்கு வந்திருக்க அனைவரும் இயேசுவின் நாமத்தில் அன்பாக வரவேற்கிறோம். நம்முடைய சபைக்கு இன்று தான் நீங்கள் முதன்முறையாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் இருக்கையில் இருந்து எழுந்து நிற்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை ஆர்ஜிசி வரவேற்கிறது. நாம் இதுவரை கர்த்தர் பாடல்களை பாடி ஆராதித்தோம். இப்போது நாம் நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். நாம் நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் நம்முடைய வலது கையில் உயர்த்து பிடித்து இந்த விசுவாச அறிக்கையை சொல்லப் போகிறோம். நான் முதலில் சொல்லுவேன், எனக்கு பிறகு இதை அறிக்கை செய்யும்படிக்கு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விசுவாச அறிக்கை. கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சன்பூர்ணமுடையவனாய் இருப்பேன். விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் எனக்கு தருகிறார். நான் விசனமாயும் இல்லை, கட்டாயமாகவும் அல்ல, மனப்பூர்வமாய் என்னுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். கர்த்தர் என்னுடைய விதையை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். இப்போது காணிக்கைக்கான பாடுகளை பாடுவார்கள். உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தாம் சிறகுகளால் மூடுவார். தேவன் அடைக்கலமே, நோட்டையும் மரணும் அவர். சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரிசய கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தாம் சிறகுகளால் மூடுவார். காணிக்கைகளுக்காக நம்முடைய போதகர் ஜெபித்த பின் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் காணிக்கைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரை உதாரத்துவமாய் விதைத்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய வீட்டின் சூழ்நிலைகள் என்ன என்பது எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். அவர்கள் வீட்டின் சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும், பொருளாதார பற்றாக்குறைகள் மாறட்டும், சரீரத்தில் பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் விதைத்த விதைகள் 30, 60, 100 அவர்களுக்கு பலன் அளிக்கட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களை அவர்கள் வாழ்க்கையிலே நீர் வருஷிக்க செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வார்த்தையின் பகுதியிலே நீர் எங்களை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் நீர் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கடந்த வாரத்திலே பிரைஸ் காட் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்திலே இருக்கக்கூடிய விசுவாசத்தையும் விசுவாசத்தின் செயல்பாடுகள் என்கின்ற தலைப்பிலே நாம் பேசினோம், காரியங்களை பார்த்தோம் இல்லையா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று தமிழ் வேதாகமத்திலே போடப்பட்டிருந்தாலும் ஆங்கில வேதாகமத்தின் மெசேஜ் பைபிள், ஆம்பிளிஃபைட் பைபிள் இவைகளை ஒப்பிட்டு நாம் பார்க்கும்போது கூடவே கூடாது என்பதாக நாம் பார்க்கிறோம். there is no way to please God without faith என்பதாக பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, he that comes to God must necessarily believe the existence of God. தேவனிடத்தில் சேருகிறவன் நிச்சயமாக அல்லது கட்டாயமாக தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை என்ன செய்யணுமா? விசுவாசிக்க வேண்டுமாம். அப்ப he that comes, இதை குறித்து போன வாரத்திலே நம்ம அதிகமாய் பார்த்தோம். he that comes என்கின்றதான அந்த வினைச்சொல் verb, அதன் பிறகே இருக்கக்கூடிய உந்து சக்தி என்ன என்பதை குறித்து பார்த்தோம். கடவுளுக்கு ஏதோ ஒன்றை செய்வதனாலே நான் கடவுளுக்கே செய்து விட்டேன் என்கின்ற திருப்தி பல நேரங்களில் நமக்கு வந்து விடுகிறது. சர்ச்சுக்கு போயிட்டா கடவுளுக்கு நான் ஏதோ செஞ்சிட்டேன்ற எண்ணம் வந்துடுது. நான் ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டேன்னா நான் கடவுளுக்கு ஏதோ செஞ்சிட்டேன் அப்படின்ற எண்ணம் வந்து விடுது. அப்படி கிடையாது. கடவுளுக்கு நான் ஏதோ ஒன்றை செய்யும்படி அந்த செயலை எது எனக்கு உந்தி தள்ளுகிறது? ப்ரொப்பல்லிங் ஃபோர்ஸ் என்பதாக நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அந்த ப்ரொப்பல்லிங் ஃபோர்ஸ் தேவன் ஒருவர் இருக்கிறார், தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறார் என்கின்ற எண்ணத்தோடு தான் இவைகள் செய்யப்பட வேண்டுமாம். எப்படி செய்யக்கூடாது என்பதை குறித்தும் நம்ம பார்த்தோம். முதலாவது, ஒரு பாரம்பரிய பழக்கமாக அல்லது பாரம்பரிய வழக்கமாக அதை நாம் செய்யக்கூடாது. we should not do it in a ritual custom. Amen. எல்லாரும் செய்கிறாங்க, அதனால் நானும் செய்கிறேன். இன்றைக்கி சபைக்கு போகாமல் இருக்கக்கூடாது, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதனால் நான் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்ற வருகிற நோக்கமாக இருக்கக்கூடாது. நம்முடைய நோக்கமே, அப்பா வீட்டுக்கு நான் போகிறேன், அப்பாவை குறித்து பேசுவாங்க, அதை நான் கேட்க போகிறேன். பிரைஸ் காட். அப்பாவை சந்தோஷமாக துதிக்க போகிறேன், ஆராதிக்க போகிறேன். கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், என் தேவைகளை சந்திக்கிறதற்கு, எனக்கு பலன் அளிக்கிறதற்கு என்கின்ற எண்ணம் தான் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். இரண்டாவது, அடுத்தவர்கள் பார்வைக்காக கர்த்தருக்கு நான் செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. பிரைஸ் காட். ஐ ஷுட் நாட் டூ எனிதிங் டு ஷோ அதர். நான் ஜெபிப்பது அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக நான் ஜெபிக்கக்கூடாது. நான் கொடுப்பது அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக கொடுக்கக்கூடாது. ஸோ இவைகள் எல்லாம் ஒரு வினை செயல்களாக இருக்கிறது, ஒரு ஆக்ஷன். ஆமென். கர்த்தருக்காக நான் செய்கிற எல்லா ஆக்ஷன்லேயும் ஒரு விசுவாசம் இருக்கணும். நான் கர்த்தருக்கு செய்கிறேன், கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். மூன்றாவது என்ன பார்த்தோம்? என்னுடைய சுய திருப்திக்காக எதையுமே செய்யக்கூடாது. சிலவங்க பாருங்கள், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு, சர்ச்சுக்கு போகாமல் இருக்கக்கூடாது, இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகலன்னா அந்த வாரம் மாதிரியே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதுக்காக போகக்கூடாது. ஏன் திருப்திக்காக நான் சபைக்கு போகக்கூடாது. சபைக்கு செல்வதிலும் விசுவாசம் வேண்டும். ஆமென். கடைசியாக, காரணமே இல்லாமல் கர்த்தருடைய காரியங்களை செய்வதினாலும் ஒரு பலனும் இல்லை என்று பார்த்தோம். ஏன் ஜெபம் பண்ணோன்னு தெரியாது, ஏன் உபவாசிச்சோன்னு தெரியாது, ஏன் சர்ச்சுக்கு போனோன்னு தெரியாது, பதிலே இருக்காது பாருங்கள். இவைகளெல்லாம் காரணம் இல்லாமல் செய்கிறது. வேதம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். எந்த ஒரு செயலை நான் செய்தாலும் அந்த செயலின் பிறகே என்னை உந்தி தள்ளுவது விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதாக பேசி
கடந்த வாரத்திலே நாம் இவைகளை பார்த்தோம். இந்த வாரத்திலே பிரைஸ் காட் விசுவாசத்தின் 2 முக்கிய கூறுகள் என்கின்ற தலைப்பிலே நான் உங்கள் மத்தியிலே காரியங்களை பேசும்படி விரும்புகிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பு விசுவாசத்தின் 2 முக்கிய கூறுகள். எடுத்துக்கொள்வோம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 13வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடினால் பேசுகிறோம். ஆமென். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து பேசுகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆம்பிளிஃபைட் மொழிபெயர்ப்பில் நான் அதை வாசிக்கிறேன் பாருங்க. Yet we have the same spirit of faith as he had, who wrote in scripture, I believed, therefore I spoke. We also believe, therefore we also speak. Praise God. என்ன சொல்ல வராருன்னா, yet we have the same spirit of faith as he had. அவருக்கு இருந்த வண்ணமாக. எவருக்கு? சங்கீதம் 116 இந்த வசனத்தை வாசிக்க முடியும் பாருங்க. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்கின்ற இந்த வசனத்தை சங்கீதம் 116 வாசிக்க முடியும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும்போது, சங்கீதத்தை எழுதினவன் எந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவனாய் இருந்தானோ அதே விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் நாங்கள் இருந்து நாங்களும் என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். சங்கீதத்தை எழுதும்போது விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று சங்கீதக்காரன் எழுதினானே, அவனுக்கும் இப்போது நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் பேசுகிறோமே, எங்களுக்கும் இந்த விசுவாசத்தை பொறுத்த அளவிலே வித்தியாசம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். அவனும் விசுவாசிச்சா பேசினான், நானும் விசுவாசிக்கிறேன் பேசுகிறேன். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த விசுவாசத்தின் 2 முக்கிய கூறுகள். இந்த 2ம் இருந்தால் தான் விசுவாசமே முழுமையடைகிறது. அப்படி தான் சொல்லணும். இந்த விசுவாசத்திலே இருக்கக்கூடிய இந்த 2 காரியங்கள் இல்லைன்றா அந்த விசுவாசமே முழுமை அடைகிறது இல்லை. அவைகள் என்ன? இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். விசுவாசித்தேன், 1 ஐ பிலீவ், 2வது பேசினேன், therefore ஐ ஸ்பீக். முதலாவது என்னது? விசுவாசித்தேன். 2வது therefore ஐ ஸ்பீக். ஐ ஸ்பீக் இல்லை, வெறுமை அப்படி சொல்ல முடியாது. விசுவாசிக்காத ஏதோ ஒன்றை நான் பேசுகிறது எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் உள்ளுக்குள்ளே விசுவாசிக்கலை, என் வாயில் மட்டும் நான் சொல்கிறேன், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சினேன் இல்லை. பழக்கத்தின் விளைவாலை சொல்லுகிறேன், அல்லது ஏதோ ஒரு மனப்பாடம் பண்ணதுக்காக நான் சொல்கிறேன். நோ, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்பதை என்னுடைய இருதயத்திலே ஆழத்திலே நான் விசுவாசிக்கணும். 100% விசுவாசித்து அந்த விசுவாசிக்கிறபடினால் therefore I speak, நான் விசுவாசிக்கிறபடியினால் பேசினேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஒரு விசுவாசம் முழுமை அடைய வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் தேவை. விசுவாசம் எந்த அளவு தேவையோ அதே அளவு நான் பேசுவதும் அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் காட். ஸோ ஒரு விசுவாசி விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, ஒரு விசுவாசி எதை விசுவாசிக்கிறாரோ அந்த விசுவாசத்தை பேசுகிறவராகவும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பேசினா மட்டும்தான் நம்ம விசுவாசத்தின் பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி? தேவன் ஒன்றை விசுவாசிக்கிறார் இல்லையா? தேவன் மனதுக்குள்ளே ஒன்றை யோசிக்கிறாரு. இருட்டா கிடக்க பூமி, ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? இருளும் வெறுமையுமாய் இருக்கிற பூமி. ஃபஸ்ட்டு இங்கே என்ன வேணும்? ஒர்க் பண்ணுறதுக்கு வெளிச்சம் தேவை என்பதை உள்ளுக்குள்ளே அவர் நினைக்கிறார். நினைத்தும் வைக்க மட்டும் இல்லை பாருங்க, உள்ளுக்குள்ளே மட்டும் நினச்சிக்கிட்டே இல்லை, அவர் பேசுகிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது, உடனே என்னாச்சு? வெளிச்சம் உண்டாயிடுச்சு. இதே பேட்டர்ன் தான். காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். தேவன் எப்படி அந்த விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணாரோ அதே விதத்தில் தான், அதே பேட்டர்னில் தான் நம்மளும் என்ன செய்ய முடியும்? இந்த விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ண முடியும். இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயில் பேசணும். எப்படி ரட்சிப்பு நமக்கு உண்டாச்சு?
ரோமர் 10:9 என்ன சொல்லுது? இருதயத்திலே ஆண்டவராகிய இயேசுவை நான் விசுவாசித்து அதை என் வாயினாலே நான் அறிக்கை செய்யும் போது நான் ரட்சிக்கப்படுகிறேன் என்று வேதம் சொல்கிறது. ஸோ இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயில பேசணும், அப்பதான் வெளியே ரட்சிப்பு வருது. எல்லாத்துக்கும் இதுதான் பொருந்தும். ஆசீர்வாதம் வேண்டுமா? இருதயத்திலே ஆசீர்வாதத்தை குறித்த வாக்குத்தத்தங்களை நான் விசுவாசிக்கணும், அதை என் வாயை திறந்து நான் பேசும்போது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன். கடனில் இருந்து விடுதலை வேண்டுமா? இருதயத்திலே என் தேவன் என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தேசுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார், கல்வாரி சிலுவையில் இயேசு எனக்காக தரித்திரராயிருக்கிறார் என்பதை நான் விசுவாசித்து அதனுடைய வாயிலே நான் அறிக்கை செய்யும்போது நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். சுகத்துக்கு அடுத்த காரியங்களில் இயேசுவின் தழும்புகளால் கல்வாரி சிலுவையிலே நான் சுகமானேன் என்பதை 100% என்னுடைய இருதயத்தில் விசுவாசிக்கிறேன். ரொம்ப நல்லது. ஆனால் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறேன்னா அதை என் வாயினால் என்ன செய்யணும்? நான் அறிக்கை செய்யணும். இயேசுவின் தழும்புகளாலே நான் சுகமானேன். அப்போது நிச்சயமாய் சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பாருங்க, விசுவாசம் வெறும் விசுவாசமாக மட்டும் இருந்து விடக்கூடாது. அது செயல், ஆக்ஷனாக மாறணும். விசுவாசத்தை பேசுறதுக்கு பேர் ஒரு ஆக்ஷன் தான் இல்லையா? அப்போ விசுவாசம் என்கின்ற அளவிலே இருந்து விடாமல் அது செயல் என்கின்ற அளவிற்கு மாற வேண்டும். அப்போது தான் அந்த விசுவாசம் பலனை கொடுக்கும். விசுவாசம் வெறும் விசுவாசமாக மட்டும் இருந்தால் அதனாலே எந்த பயனும் இல்லை. உதாரணத்திற்கு, ஒரு விசுவாசி ஒருவர் விசுவாசிக்கிறவராக மட்டும் இருக்கிறார், அந்த விசுவாசத்தின் எந்த ஒரு கிரியைகளையும் அவர் செய்யாதவராக இருப்பார் என்று சொன்னால் அந்த விசுவாசியை குறித்து பிசாசுக்கு எந்த பயமும் கிடையாது. ஏனென்றால் அவராலே, அந்த விசுவாசியாலே பிசாசினுடைய ராஜ்யம் ஒருபோதும் சேதமடைவதே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த விசுவாசியின் விசுவாசம் இன்னும் விசுவாசமாக மட்டும்தான் இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? என்னுடைய விசுவாசம் வெறும் விசுவாசமாக மட்டுமே இருக்கும் என்றால் அது ஒருபோதும் பிசாசின் ராஜ்யத்திற்கு சேதத்தை உண்டாக்காது. என்னுடைய விசுவாசமானது எப்போது செயலாக மாறி நான் ஒன்றை விசுவாசிக்கிறதை என் வாயினாலே பேச ஆரம்பிக்கிறேனோ அப்பந்தான் அந்த விசுவாசம் என்ன செய்யாது? வெளியே காரியங்களை சிருஷ்டிக்கிறதாக இருக்கிறது. நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 2:17 முதல் 20 வரை இருக்கக்கூடிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். பிரைஸ் காட். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாது இருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். விசுவாசம் இருக்கு, ஆனால் அந்த விசுவாசத்திற்கு ஏற்ப கிரியைகள் அங்கே இல்லை என்றால் அந்த விசுவாசத்திற்கும், பிரைஸ் காட், செயல்பாட்டிற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறபடினால் அது செத்த விசுவாசமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆமென். 18வது வசனம், ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகளும் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. 19வது வசனம், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். பாருங்க, எபிரேயர் 11:6 வசனத்தை தான் இங்கே யாக்கோபு சொல்றாரு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். அதை தான் இங்கே சொல்றாரு. பாருங்க, தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். விசுவாசத்தை மோசமாக சொல்லலை. விசுவாசம் மட்டும் இருந்தால் அது செயல்படாது என்று சொல்லுகிறதுனால விசுவாசத்தை இங்கே மட்டுப்படுத்தி நம்ம பேசலை. யாக்கோபு என்ன சொல்றாரு? தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அது நல்லதுதான், குட். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. பாருங்க, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், நல்லதுதான். நீ விசுவாசிக்கிறவனுடைய விசுவாசம் விசுவாசமாக மட்டும் இருந்து விடக்கூடாது. ஏன்னா பிசாசும் என்ன செய்யுது? விசுவாசிக்குது. பிசாசு தேவன் யார் என்பதை விசுவாசிக்கிறது, இயேசுதான் ஆண்டவர் என்பதை விசுவாசிக்கிறது. பிசாசுக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் பாருங்க, துரிதமாய் தன்னுடைய வேலையை செஞ்சிட்டு இருக்கான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, பிசாசுகள் என்னத்தை விசுவாசிக்கிறது? தேவ ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, இயேசுவின் வருகை சமீபம். பிசாசுக்கு தெரியும். ஒரு விசுவாசிக்கு தெரியுமோ இல்லையோ, பிசாசுக்கு தேவனுடைய காரியங்கள் தெரியும். பாருங்க,
தேவன் அவனுக்கு கொடுத்த நியாய தீர்ப்பு தெரியும். அவனுடைய முடிவு நெருங்கி விட்டது என்பது அவனுக்கு தெரியும். அதனால தான் எவ்வளோ ஸ்பீடாக சபைகளுக்குள்ள குழப்படி, குடும்பங்களுக்குள்ளே குழப்படி, இன்றைக்கு ஊழியர்களுக்குள்ளே குழப்படி. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சபையில் இருக்க ஒரு விசுவாசியை கெடுத்தா அவன் குடும்பம் மட்டும்தான் கெட்டு போகும். ஆனால் ஒரு சபையின் ஊழியக்காரனை கெடுத்தா அந்த சபையை வீட்டில் ஒவ்வொரு ரூமாக போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறவன் கிடையாது பிசாசு. எங்கே மெயின் சுவிட்ச் இருக்குன்னு பார்த்தா அதை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஏன் காரணம் என்ன தெரியுமா? பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. ஏன்னா அவனுக்கு தெரியும் தேவராஜ்யம் சமீபமாயிடுச்சு, நம்முடைய முடிவு ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது. அதனால் எப்படியாவது நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு சேதத்தை தேவராஜ்யத்திற்கு உண்டு பண்ண வேண்டும் என்று தீவிரித்து அவன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். ஆனால் அவன் விசுவாசிக்கிறான், விசுவாசித்து தேவனுடைய செய்கைகளை அறிக்கை செய்கிறதில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, விசுவாசத்தை விசுவாசமாகவே வைத்திருக்காமல் அதை என்ன செய்யணும்? பேசணும். அல்லேலூயா. வார்த்தையினாலே வெளியேற்றுகிறவர்களாக நாம் இருக்கணும். ஆமென். பிறர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், ஆண்டவர் இந்த சத்தியங்களை நமக்கு போதித்த போது சபைக்காக ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருந்தோம். நல்லா கவனிங்க. சபைக்கான ஒரு இடம், நானும் என்னுடைய பாஸ்டர் நண்பர் ஒருவர் இருக்கிறார். நாங்கள் இருவரும் பாருங்கள், காலையில் அப்படியே போவோம் பைக்கில் பெட்ரோல் போட்டு ஒவ்வொரு கொடவுன், ஏதாவது ஒரு வெறுமையான கட்டிடம் பார்த்தோன்னா அதை போய் கேட்போம், விசாரிப்போம். அதுக்கடுத்து நான் மட்டும் தனியாக போவேன். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு கேர்சல் நடத்திட்டு இருந்தோம். அந்த கேர்சல் குழுவினர்களும் தேடினாங்க. நம்ம ப்ரேயர் ஃபெல்லோஷிப்பில் இருக்கவங்க, ஊழியத்தின் ப்ரேயர் ஃபெல்லோஷிப்பில் இருக்கவங்க எல்லாருமே ஜெபித்து கொண்டு இருந்தோம். ஒரு நல்ல இடத்துக்காக ஜெபித்து கொண்டு இருந்தோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தமாய் பேசினார். சங்கீதம் 122:2 வசனத்தில் ஆண்டவர் பேசினார், எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. ஆண்டவர் தெளிவாக சபைக்கான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அன்றையிலிருந்து நான் சபையை தேடுவதை நிறுத்திவிட்டு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பேச ஆரம்பித்தேன். வருகிறவர்கள், விசாரிக்கிறவர்கள், பாஸ்டர் எப்படி இருக்கீங்க, ஊழியம் எப்படி இருக்குது, சபை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது தேடிட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா நிச்சயம் கொடுப்பாரு. அடுத்த முறை நான் உங்கள்கிட்ட பேசும்போது சபை இருக்கும். எப்படி தான் அதை சொன்னேனே தெரியல சில சமயங்களில். பாருங்கள், ஆமென். ஆண்டவர் தான் அதை பேச வச்சிருக்கிறார், நம்ம இல்லை. அவர் தான் பேச வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்று மகிமையாய் கர்த்தர் நமக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கர்த்தர் அதிசயத்தை செய்திருக்கிறார். என்னத்தை சொல்லுகிறேன்? பிரைஸ் காட். நாம் ஒன்றை பேசும்போது தான் அந்த காரியங்கள் சிருஷ்டிக்கப்படுகிறதாக இருக்கிறது. நாம் ஒன்றை விசுவாசித்து அதை அறிக்கை செய்யும் போது தான் அந்த விசுவாசம் முழுமையடைகிறதாக இருக்கிறது. காரியங்களை நமக்காக பெற்று தருகிற விசுவாசமாக மாறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் காட். ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க, நீங்கள் ஒன்றை விசுவாசிப்பீங்கன்னா அதை மற்றவர்களோடு, உங்களோடு கூட இருக்கிறவர்களோடு பேசுங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை பேசுங்க. அல்லேலூயா. அப்படி உங்களுக்கு பேசுவதற்கு யாரும் இல்லை என்றால், கவனிங்க, உங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்வதற்கோ அதை பேசுவதற்கோ யாரும் இல்லை என்றால், உங்கள் வீட்டில் சுவர் இருக்கிறது அல்லவா, அதை பார்த்து பேசுங்கன்றார். அதன் அர்த்தம் என்னன்னா, நான் யாரிடம் பேசுகிறேன் என்னுடைய விசுவாசத்தை என்பது ஒரு பொருட்டு கிடையாது. என் வீட்டுக்காரவங்கள்ட்ட பேசுகிறேன்னா, என் நண்பர்கள்ட்ட பேசுகிறேன்னா, யார்கிட்ட என்னுடைய விசுவாசத்தை பேசுகிறேன் என்பது பொருட்டு அல்ல. பிரைஸ் காட். சுவர்கிட்ட பேசுகிறேன்னா, ஆமென், யாரிடம் என்னுடைய விசுவாசத்தை பேசுகிறேன் என்பது பொருட்டல்ல, என் விசுவாசம் என் வாயை விட்டு வெளியேறி விட்டதா என்பதுதான் ரொம்ப முக்கியம். அதன் அர்த்தம் என்னென்னா, யார் இல்லை பாஸ்டர் பேசுகிறதுக்கு, நான் யார்கிட்ட போய் பேசுனா, பேசுங்க சவரை பார்த்து. பிரைஸ் காட். உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய வாயிலிருந்து வெளியேறட்டும். கர்த்தர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம் விசுவாசமாக உங்களுக்குள்ளே இருக்கிறது என்றால், அந்த விசுவாசம் விசுவாசமாகவே இருக்க வேண்டாம், அது வார்த்தையாக மாறி வெளியேறட்டும்.
நல்லா இருக்கு பாருங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசமானது வார்த்தையாக மாறி வெளியேற்றுங்கள். அதுதான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். வார்த்தையிலே வெளியேற்றுவது, விசுவாசத்தை வார்த்தையாக வெளியேற்றுவது. தேவன் அப்படி தான் பண்ணார். ஆமென். உலகத்திலே 3 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒன்று மியூசியம் கீப்பர்ஸ், அருங்காட்சியக காவலர்கள். அருங்காட்சியகத்தில் என்ன பொருள் இருக்கும்? இன்றைக்கி புதுசாக கண்டுபிடிச்ச ரோபோ வச்சுருப்பாங்களா? இல்லை. எது பழமையானதாக இருக்கிறதோ, எது பழங்காலத்து காரியமோ அவைகளெல்லாம் ஒரு நினைவு பொருளாக அங்கே வைத்திருப்பாங்க. ரொம்ப பத்திரப்படுத்தி தூசு தட்டி வச்சுருப்பாங்க. காந்திஜி செப்பல், அவர் பயன்படுத்தின கோல், மிகவும் பழமையான பொருட்களை எல்லாம் பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு இடம்தான் அருங்காட்சியகம், மியூசியம். அப்போ முதல் ரக கூட்டத்தார் எப்படிப்பட்டவங்கன்னா மியூசியம் கீப்பர்ஸாம். அவங்க தலைக்குள்ள தங்களுடைய பழைய காலம் மட்டும்தான் இருக்கும் பாருங்கள். நிகழ்காலத்தில் அவங்க வாழவே மாட்டாங்க. நிகழ்காலத்தில் எப்படி வாழ்வார்கள் என்றால் பழைய கால நினைவுகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நான் சொல்லும் போதே இந்த 3 கூட்டத்தாரில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கண்டுபிடிங்க. நிகழ்காலத்தில் ஆண்டவர் அற்புதமாக ஒரு வாழ்க்கை கொடுத்துருப்பாரு, அதில் வாழ மாட்டாங்க. ஆனால் பழைய கால நினைவுகளில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நாங்களாம் எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்வாங்க. நாங்களாம் எப்படி வாழ்ந்த குடும்பம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்வாங்க. அப்படி அவங்க சொல்லும் போதே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கு நாங்கள் நன்றாக இருந்தோம், இன்றைக்கு நாங்கள் நன்றாக இல்லை என்று அர்த்தம். பிரைஸ் காட், அல்லேலூயா. வசனத்துக்கு போவோம். ஸ்தோத்திரம். பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தின் 10வது வசனம். இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாய் இருந்ததென்று சொல்லாதே, நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாய் இருந்தது என்று சொல்லாத. இந்நாட்களை காட்டிலும், எல்லாரும் சொல்லுங்க, இந்நாட்களை காட்டிலும் முன்னாட்கள் நலமாய் இருந்தது என்று சொல்லாதே. இப்படி செய்கிறது ஞானம் இல்லைன்றாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, பிரைஸ் காட், நீ ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழலை. நீ வெற்றியாய் ஒரு காலத்தில் இருந்தாய், ஆனால் இப்போது நீ வெற்றியில் அல்ல, நீ ஒரு தோல்வியின் வாழ்க்கை வாழ்கிறாய் என்பது தான் அர்த்தம். It simply means you are living a defeated life. அன்னைக்கு நான் அப்படி இருந்தேன், ஆனால் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படி சொல்லுவது தேவனுக்கு பிரியம் அல்ல. அன்றைக்கு நல்ல ஒரு அற்புதமான சாட்சின்னு என்ன தெரியுமா? அன்றைக்கு நான் ஆண்டவரை அறியாமல் இருந்தேன், பொருளாதாரத்தில் பின்னடைந்து போயிருந்தேன், குடிக்க கஞ்சி இல்லை, கூழ் இல்லை. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் எவ்வளவோ எனக்கு நன்மை செய்து என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நான் 4 பேருக்கு நன்மை செய்கிற அளவு வைத்திருக்கிறார். அப்படின்ற ஒரு அறிக்கை தான் என் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். எத்தனை பேர் புரியுது? அன்னை விட ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு நல்லா வச்சிருக்காரு. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், உடல் சுகத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு தேவன் செய்த நன்மைகளை சொல்லி இந்த நாளில் கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது தான் தேவனை கனப்படுத்துமா? எனக்கோ நான் நல்லா இருந்தேன்னா இன்றைக்கி தோற்று போயிருக்கேன், தோல்வியில் வாழ்கிறேன், வறுமையில் வாழ்கிறேன், இல்லாமையில் வாழ்கிறேன் என்று நான் சொல்லுவது தேவனை கனப்படுத்துகிறதாக இருக்காதாம். ஸோ முதல் ரக கூட்டத்தார் யார்? பிரைஸ் காட், மியூசியம் கீப்பர்ஸ். பழசே மனசில் வச்சுட்டுப்பாங்க. இன்றைக்கி ஒரு வாழ்க்கை இருக்கும், ஆமாம் இன்றைக்கி என்னத்தை அன்னைக்கு அப்படின்வாங்க. இன்றைக்கி என்னத்தை அன்னைக்கு, எதை எடுத்தாலும் ஆமாம் இன்றைக்கெல்லாம் என்ன வந்திருக்கு, அன்றைக்கெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? இருக்கிற இந்த நிகழ்கால ப்ரெசன்ட் டேல அவங்க ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க, தேவனை மகிமைப்படுத்த மாட்டாங்க. ஸோ நம்ம எப்படி இருக்கக்கூடாது? அருங்காட்சியக காவலர்களா, மியூசியம் கீப்பர்ஸா இருக்கக்கூடாது. 2வது ரக கூட்டத்தார் செட்டிலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செட்டிலர்ஸ், எல்லோரும் சொல்லுங்கள் செட்டிலர்ஸ். இந்த செட்டிலர்ஸ் எப்பயுமே செட்டில் ஆகிறதையே தேடிட்டு இருப்பாங்க. என் வாழ்க்கையில் எனக்கு ஒன்று செஞ்சால் போதுங்க, ஒரு வீடை கட்டிட்டா போதும், என் பிள்ளைய கல்யாணம் முடிச்சிட்டா போதும். முடித்த உடனே பூமியிலேருந்து விடை பெற்றுலாமா? வீட்டை கட்டின உடனே
பூமியிலேருந்து போயிடலாமா? அதுதான் இலக்கா? இந்த செட்டிலர்ஸுடைய எண்ணம் எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த காரியத்தை நான் செஞ்சிடணுங்க, அது மட்டும் போதுங்கன்னுவாங்க. அவங்களே அறியாமல் சொல்கிறது, அது பிதற்றுவது. ஒரு வீட்டை மட்டும் கட்டிட்டா போதுங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சிட்டா போதுங்க, அது போதும். அவங்க நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய முடிவை. இந்த செட்டிலர்ஸ் சொல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போதுங்க, அதுக்கடுத்து ஒரு கவலை இல்லை, பேசாமல் போயிடலான்ற மாதிரி. உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், பிள்ளைக்குள்ள பிள்ளையை பார்க்கணும், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாயின்னு வேதம் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுது. அந்த வாக்குத்தத்தம்லாம் பார்க்க வேண்டாம், வீட்டை கட்டிட்டா போதும், என் பிள்ளையை கட்டி கொடுத்துட்டா போதும், இது மட்டும் நடந்துட்டா போதும், எப்படியாச்சும் வாழ்க்கையில் உட்காந்துட்டா போதும். இவங்க தான் யார்? செட்டிலர்ஸ். பிரைஸ் காட். இப்படிப்பட்ட ரகத்தாராகவும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. மூன்றாவது ரகம் பயனியர்ஸ், ஸ்தாபிக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பயனியர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, ஒன்றை உருவாக்குவாங்க, ஒன்றை உருவாக்கி விட்டு அல்லது ஒன்றை அடைந்து விட்டு அந்த இடத்துல நிற்காம அடுத்தது என்ன என்பதை யோசிப்பாங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஒரு இடத்துல அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானேன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க. அப்படி இல்லாதபடி இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த பூமியிலே நான் வாழும் காலமளவும் கர்த்தர் எனக்கு என்னெல்லாம் நான் நிறைவேற்றணும்னு வச்சிருக்கிறாரோ அதை அறிய ஆவலாய் சென்று அதை அறிந்து அதை நிறைவேற்ற துடித்து கொண்டே இருப்பது தான் யாரு? பயனியர்ஸ். இந்த வசனத்தில் வாசித்தோம் இல்லையா, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அதே விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து. வசனமே சொல்லுது பாருங்க, இது ஒரு விசுவாசத்தின் ஆவி. இந்த விசுவாசத்தின் ஆவி அருங்காட்சியக காவலர்களின் ஆவி கிடையாது. This is not the spirit of museum keepers. Same way, the spirit of faith is not the spirit of settlers. அப்பா உட்காந்துட்டோமே அப்படின்னு சொல்லவே, இந்த விசுவாசத்தின் ஆவி யார்கிட்ட இருக்கோ முடிஞ்சு, இதோட அமைதியாக உட்காந்துட வேண்டியது தான், செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லவே சொல்லாது. The spirit of faith is the spirit of pioneering. ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது, முன்னேறி போய்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன? வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட்? இது முடிஞ்சிருச்சு, அடுத்த கட்டம் என்ன? It will keep on pressing on the next territory. Amen. Praise God. So நாம் இப்படிப்பட்ட ஆவி உடையவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் சொல்லுங்க, நான் விசுவாசத்தின் ஆவியை உடையவனாய் இருக்கிறேன். இந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவனாகிய நான் அருங்காட்சியக காவலனை போல என் வாழ்க்கையில் நடந்த கடந்த காலத்தையே பேசி என்னுடைய நிகழ்காலத்தை வீணடித்து கொண்டிருக்க மாட்டேன். இந்த விசுவாசத்தின் ஆவியை உடைய நான் செட்டிலர்ஸாக மாறி ஏதோ ஒன்றில் நான் செட்டில் ஆகிட்டா போதும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த விசுவாசத்தின் ஆவி எனக்குள்ளே இருக்கிறபடினால் தேவன் இந்த பூமியில் எவைகளையெல்லாம் நான் செய்து முடிக்க வேண்டும் என்று திட்டம் செய்திருக்கிறாரோ அவைகளையெல்லாம் நிறைவேற்றி முடித்து விட்டு தான் இந்த பூமியை விட்டே போவேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸோ இதை அறிக்கை செய்யணும் பாருங்க. இந்த பூமியில் ஆண்டவர் எனக்காக வச்சிருக்கிற எல்லாத்தையும் சுதந்திரிச்சுட்டு தான் இந்த பூமியை விட்டு நான் போவேன். எல்லாரும் சொல்லுங்க, நீடித்த நாட்களால் கர்த்தரனை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். நீடித்த நாட்கள் நான் வாழ்ந்திருப்பேன். சொல்லணும் பாருங்க. எதுக்கு நீடித்த நாட்கள்? இந்த பூமியில் தெண்டமாக இருக்கிறதுக்காக நீடித்த நாட்கள் இல்லை. கர்த்தர் எனக்காக இந்த பூமியில் வைத்திருக்கிற நோக்கங்களை எல்லாம் நான் நிறைவேற்றி முடிப்பதற்காக கர்த்தர் எனக்கு நீடித்த நாட்களை தருகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஸோ விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். விசுவாசமாக மட்டும் நமக்குள்ளே இல்லாமல் அந்த விசுவாசம் வார்த்தையாக மாறி நம்முடைய வாயிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டுமாம். சரி, இப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றி இருக்கிற காட்சிகள் மாற வேண்டும் என்று பல நேரங்களில் நாம் விரும்புகிறோம். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நாம் பார்க்கிற இந்த காட்சிகள் மாறணும், இந்த தரித்திர காட்சிகள்
மாறணும். பலவீனன் என்கின்ற இந்த காட்சிகள் மாறணும். சாபம் என்கின்ற காட்சி மாறணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். நான் விசுவாசிக்கிறேன். நான் ஆசைப்படுறேன். என் வாழ்க்கையை சுற்றி இருக்கிற காட்சிகள் மாற்றப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் பரலோகத்தின் தேவன் என்ன விரும்புகிறார்னா, என் காட்சிகள் மாற்றப்படுவதிலே அவர் ஆர்வம் காட்டுகிறது கிடையாது. என் வாயின் வார்த்தைகளை நான் மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாராம். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நம்ம சில நேரங்களில் பாருங்கள், என் வாழ்க்கையை சுற்றி இருக்கிற இந்த காட்சிகள், இந்த சூழ்நிலைகளின் காட்சிகள் மாறிடாதா அப்படின்னு நம்ம இங்கே துடிச்சிட்ருக்கோம். ஆண்டவர் எப்படி சொல்கிறாருன்னா, நீ காட்சிகளை மாறுறதை குறித்து அதிக அக்கறை எடுக்காத, முதல்ல வாயின் வார்த்தைகளை என்ன செய்ய மாற்று. Make a change in your word in order to see change in your sin. Amen. ஏன் என்று சொன்னால், என் வாயின் வார்த்தைகளிலே ஒரு மாற்றம் வராதபடி என் வாழ்க்கையை சுற்றி இருக்கிற காட்சிகளில் ஒரு மாற்றம் ஏற்பட போவதே கிடையாது. ஒரு அருமையான உதாரணம் சொல்ல முடியும் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்தின் 10ஆம் அதிகாரத்தின் 46 முதல் 49வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். இங்கு ஒரு குருடனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த குருடனை வேதம் அறிமுகப்படுத்தும் போது அவன் இன்னானுடைய குமாரன் என்பதாக சொல்லுகிறது பிரமிப்பாக இருக்கிறது. அந்த குருடன் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது, இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அவன் குருடனாக இருக்கான், வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டு இருக்க. ஒரு குருடனை வேதம் அறிமுகப்படுத்தும் போது அவங்களுக்குள்ள அப்பா பேர்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? வேத பண்டிதர்களின் கூற்றின்படி சன் ஆஃப் என்று வருகிற இடங்களில் பார்த்தோம்னா அந்த குறிப்பிட்ட நபர் ஒரு சாதாரணமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க முடியாது என்பதாக சொல்கிறார்கள். உதாரணம், ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு, ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோபு, ஈசாயின் குமாரனாகிய தாவீது, தாவீதின் குமாரனாகிய இயேசு. ஆமென். எங்கெல்லாம் இந்த குமாரனாகிய அப்படின்னு வருகிறதோ அது அவங்க சாதாரணமான ஆட்களாக இருக்கவே முடியாதாம் பாருங்க. அப்போ இங்கு சொல்லப்படுகிற இந்த பிச்சைக்காரனுக்கு வேதம் அவனை அறிமுகப்படுத்தும் போது அவன் இன்னானுடைய குமாரன் என்று சொல்கிறது. வாசிக்கிறேன் பாருங்க, 46வது வசனம். பின்பு அவர்கள் எரிகோவிற்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கின்ற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். ஒரு குருடன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். நான் சொன்னேன் இல்லையா, பர்திமேஸ் சன் ஆஃப் திமேஸ் sitting beside the street and he was begging because of his blindness. அவன் பிச்சை எடுக்க வேண்டிய ஆள் கிடையாது. அவங்க அப்பா சாதாரணமான ஆளாக இருந்திருக்க முடியாது. அவன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருப்பதற்கான காரணம் அவன் குருடனாய் இருந்தான். அவனுடைய பார்வையற்ற தன்மை தான் அடுத்தவர்களுடைய உதவியை நாட வைக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். 47, அவன் நசரனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, எல்லாரும் சொல்லுங்க கேள்விப்பட்டு. நம்ம வாசம் இல்லையா, ரோமர் 10ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்திலே, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி இயேசுவை குறித்த வசனத்தினாலே வரும். இந்த பர்திமேயு குருடன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நசரனாகிய இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இது வரைக்கும் பாருங்க, இவன் தொடங்கினான்னா என்ன அர்த்தம்னா, இப்பதான் இவன் புதுசா ஆரம்பிச்சிருக்கான் வேற மாதிரி பேச, அப்படிதானே? Praise God. He began to cry out. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் அவன் அப்படி கூப்பிட்டது கிடையாது. வேற எப்படியோ கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டான்? அம்மா, தாயே, அண்ணே பிச்சை போடுங்கண்ணே, அண்ணே பார்வத்தை கிடையாதுண்ணே, ஏதாவது காசு கொடுங்கண்ணே, இப்படி பேசியே பழகின வாய் முதல்ல இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட
தொடங்கினான். எல்லாரும் சொல்லுங்க, தொடங்கினான். கத்துக்குட்டி மாதிரி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கான். அவன் கத்துக்குட்டி மாதிரி இப்போ தான் புதுசாக வேறு விதமாய் பேச ஆரம்பித்த உடனே அடுத்த வசனத்தில் கவனிங்க, அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை, இதுவரைக்கும் பிச்சை கேட்டுட்டு இருந்த அளவுக்கு யாருமே அவனை அதட்டில் பாருங்க. பிச்சை கேட்டு கொண்டு இருந்தான். இன்னும் சத்தமாக கேளு, அப்போ தான் 4 பேர் உனக்கு இன்னும் உதவி செய்வாங்க, இன்னும் அதிகமாக சத்தமாக பிச்சை கேளு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் முதன் முறையாக இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் என்ன வரும்? விசுவாசம் உள்ளுக்குள்ளே வரும். அந்த விசுவாசத்தினாலே, அந்த அவனுடைய விசுவாசத்தை வார்த்தையினாலே வெளியேற்றின போது உலகம் என்ன செஞ்சு அவனை அதட்டினது. பேசாத, வாயமுடு. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இதுலேயும் சவால் இருக்கும் உங்களுக்கு நிச்சயமாக. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் அப்படின்னா விசுவாசிக்கிறது ஓகே, அந்த விசுவாசித்ததை வெளியே பேசும்போது உங்களுக்கு தடைகள் ஏற்படலாம். உங்களை பேச விடாமல் பிசாசு தடங்கள் ஏற்படுத்துவான். காரணம் என்னன்னா, நீங்கள் விசுவாசத்தை பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? நடந்துடும், அற்புதம் நடந்துடும். உங்கள் பேச விடாமல் அவங்க வாயை மூடுவதில் தான் அவன் குறியாக இருக்கான். நீங்கள் விசுவாசிட்டு இருந்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்கள், நீங்கள் உங்கள் விசுவாசமாக இருந்துச்சுன்னா அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாயை மூடுறதுல தான் அவன் குறியாக இருப்பான். இங்கேயும் பாருங்கள், அநேகர் மூலமாய் அவனை அதட்டுகிறான், பர்திமேயை வாயை மூடும்படி செய்கிறான். ஆனால் இந்த பர்திமேயிட்ட பாராட்ட தகுந்த ஒரு விஷயம் என்னன்னா, பிரைஸ் காட், 48வது வசனத்தில் அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு முதையை விட இப்போ கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். பிச்சை எடுத்தது போதும், நான் பிச்சைக்காரனாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிரைஸ் காட். என்னுடைய இந்த காட்சியை, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த காட்சி, பிச்சைக்காரன் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும் என்றால், இந்த காட்சியிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்றால் முதல்ல என்ன வேணும்? என் வார்த்தையில ஒரு மாற்றம் வேண்டும் என்பதை அவன் கண்டு கொண்டான் பாருங்க. அதனால தான் இயேசுவை கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். 49வது வசனத்திலே இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். முடிஞ்சு. கவனிங்க, எனக்குள் இருக்கக்கூடிய விசுவாசமானது வார்த்தையின் வடிவிலே என் வாயிலிருந்து வெளியேற்றப்படும் போது இயேசுவின் கவனம் நம் மீது ஈர்க்கப்படுகிறது. இயேசுவால் நம்மளை கவனிக்காமல் போகவே பாருங்க, எத்தனையோ பேர் திரள் கூட்டத்தில் தான் இயேசு நடந்துட்டு இருந்தார். அவர் தனியாக 2-3 பேர் கூடலாம் அவர் போனதில்லை. திரள் கூட்டம் அவரை சுற்றிலும் எப்பயுமே இருந்துச்சு. ஆனால் அத்தனை கூட்டத்தின் மத்தியிலே ஒரு விசுவாசத்தின் குரலை தட்டி கழித்து விட்டு இயேசுவாலே முன்னோக்கி போக முடியவில்லை. இயேசு நின்றார். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் சபையாரே, உங்களுக்குள் இருக்கக்கூடிய தேவன் பேரிலே, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் பேரிலே நீங்கள் வைத்திருக்கிற அந்த விசுவாசமானது வார்த்தையின் வடிவிலே உங்களுடைய வாயிலிருந்து வெளியேற்றப்படுமானால் தேவனுடைய கவனத்தை நீங்கள் ஈர்க்கிறவர்களாயிருப்பீர்கள். சும்மா பேசுறதில்ல, விசுவாசமா பேசுறது. அல்லேலூயா. ஏனென்றால் தேவனும் அப்படிதான் பேசினார். தேவனும் இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது அப்படிதான் பேசினார் பாருங்க. வெளிச்சம் உண்டாக கடவுதுனாரு. காட்சியை பார்த்து இந்த இருளை நான் வெறுக்கிறேன், அதை வாயிலிருந்து பேசக்கூட எனக்கு விருப்பம் இல்லை. நான் சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த தரித்திரத்தை, இந்த கடன் பிரச்சனையை நான் வெறுக்கிறேன், அதை வாயினால் அடுத்தவங்கள்ட்ட சொல்லக்கூட எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது. சிலவங்க பாருங்கள், தங்களுடைய பிரச்சனையை அடுத்தவங்கள்ட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு இவ்வளோ கடன் இருக்குங்க, 2 லட்சம் கடன் இருக்குங்க, 4 லட்சம் கடன் இருக்குங்க, எனக்கு வியாதி இருக்குங்க, இடுப்பு வலிங்க, முட்டு வலி, இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தேவன் அந்த ரகத்தார் அல்ல. அவருக்கு அந்த இருக்க பிரச்சனை பேசக்கூட விருப்பம் இல்லை பாருங்க. இருட்டா இருக்கு அப்படின்னு சலிச்சுக்கு கூட அந்த பேர் அவர் யூஸ் பண்ணல பாருங்க. அவர் என்ன தேவையோ அதை பேசுறாரு. இந்த காட்சியை நான் பார்க்க விரும்பவில்லை, அதனால எந்த காட்சியை நான் பார்க்க விரும்புகிறேனோ அதை நான் என்ன செய்கிறேன். அப்படிதான் ஆண்டவருடைய பிள்ளை. நீங்களும் நான் அப்படி தான் இருக்கணும் பாருங்க. இருக்கிற காட்சிகளையே பார்த்து 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 அந்த காட்சிகளை அடுத்தவங்கள்ட்ட சொல்லாமல், அந்த காட்சிகளின் பெயரை கூட சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. நான் பிரைஸ் காட்
கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறவைகளை குறித்து நான் பேச விரும்புகிறேன். பர்திமே குருடன் அதுதான் செய்கிறான். குருடன் என்ற அடையாளம் காட்டுகிற இந்த காட்சிகளை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனால யாரை கூப்பிடணுமோ அவரை கூப்பிட்டான். இயேசு நின்றார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸோ வார்த்தைகளிலே மாற்றம் வந்தால் வாழ்க்கையில் என்ன செய்யும்? மாற்றம் வரும். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். மார்க் 11ஆம் அதிகாரத்தின் 23வது வசனத்திற்கு நேராக நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். மார்க் 11ஆம் அதிகாரத்தின் 23வது வசனத்திற்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். வசனம் சொல்லுகிறது, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். விசுவாச பிரசங்கங்களை கேட்பீர்கள் என்று சொன்னால் எபிரேயர் 11:6 கேட்காமல் இருக்க முடியாது. மார்க்கு 11:22, 23 கேட்காமல் இருக்க முடியாது. பிரைஸ் காட். ஆனால் நம்முடைய இந்த செய்திக்கு தொடர்புடையதாக இருக்கிற அப்படினால் நான் இவைகளை சொல்லி நான் இந்த செய்தியை நிறைவு செய்யும்படியாக விரும்புகிறேன். மார்க் 11ஆம் அதிகாரத்தின் 23வது வசனத்திலே ஆண்டவராக இயேசு சொல்லும்போது சொல்கிறாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இந்த வசனத்தில் பாருங்க, எவனாகிலும், இந்த விசுவாசத்தை பயன்படுத்தும் போது இயேசு சொல்றதை கவனிங்க. எவனாகிலும் ஆங்கிலத்தில் ஹூசோ எவர் அப்படின்னு வருகிறது. என்னது? ஹூசோ எவர். இந்த ஹூசோ எவர் என்கின்றதான வார்த்தையை இப்படியாக விளக்குகிறார்கள். எவ்ரிபடி கேன், பட் எவ்ரிபடி won't, somebody will. என்னவா? எவ்ரிபடி கேன், பட் எவ்ரிபடி won't, somebody will. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? பிரைஸ் காட். எவனாகிலும் என்கின்ற வார்த்தையின் விளக்கம். எவ்ரிபடி கேன்னா எல்லாராலையும் முடியும், பட் எவ்ரிபடி won't, ஆனால் எல்லாரும் இதை செய்ய போகிறது இல்லை. மூணாவது, somebody will, யாரோ ஒருத்தன் தான் செய்ய போகிறான். அந்த யாரோ ஒருத்தன் யார் தெரியுமா? விசுவாசத்தின் ஆவியை உடையவன் தான் இதை செய்ய போகிறான். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்றவன், இந்த கூட்டத்தில் சொல்றவன் அவன் இருக்கான், அவன் மலையை நகர்த்திடுவான். வாவ். ஏசு என்ன சொல்றாரு? மலையை பற்றியே கவலைப்பட்டு இருக்கவன், இந்த மலையிட்ட பேசுகிறவன் நகர்த்திடுவான். அவன் யார் பேசுகிறவன்? விசுவாசத்தின் ஆவியை உடையவன். அதான் பார்த்தோம்ல, விசுவாசத்தின் ஆகியால் பேசினேன். அதை தான் இங்கே இயேசு சொல்கிறார் பாருங்க. இந்த வசனத்திலே 3 முறை சொல்லுவதை குறித்தும் 1 முறை விசுவாசிப்பதை குறித்தும் சொல்லப்பட்டு இருக்கிறதை நீங்கள் கவனிக்கணும். பிரைஸ் காட். அதான் இந்த வசனத்தினுடைய முக்கிய பகுதி. அதுதான் பாருங்க. 1 முறை விசுவாசம், 1 முறை தான் விசுவாசம்ன்ற வார்த்தை வருகிறது. ஆனால் 3 முறை சொல்வதை குறித்து, பேசுவதை குறித்து வருகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். அல்லேலூயா. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதிகமாக நம்ம விசுவாசத்தை குறிச்சே நம்ம கேட்கறதுனால அதுவே நம்முடைய விசுவாசத்தை வேலை செய்ய விடாமல் விட்டுருச்சு போல. ஏன் தெரியுமா? விசுவாசத்தை குறிச்சே கேட்டுட்டு இருக்கோம். இந்த விசுவாசத்தை பேசுவதை குறித்து மிகவும் குறைவாக தான் பிரசங்கங்களை கேட்கிறோம். ஆமென். அதனுடைய அளவு பாருங்க. 1 முறை விசுவாசித்தால் அந்த விசுவாசத்தை 3 மடங்கு நான் பேசுகிறவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. பாருங்க, எந்தெந்த இடத்துல வார்த்தை சொல் என்கு வருகிறது என்று நம்ம பார்ப்போம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி 1, தான் சொன்னபடியே 2, நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், விசுவாசம் ஒரே ஒரு முறை தான் வருகிறது, அவன் சொன்னபடியே 3, ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். ஆனால் இதில் இருக்க என்ன சுவாரஸ்யம் என்று கேட்டால், இந்த 3 முறை சொல்லுதல் வருது இல்லையா? இந்த 3 முறையும் கிரேக்க மூல பாஷையிலே ஒரே அர்த்தம் வருகிறது இல்லை. முதலாவது சொல்லுதல் என்ற வார்த்தைக்கு என்ன வருகிறதுனா, சாதாரணமாக ஸ்பீக்கிங் அப்படின்றது வருது. 3வது தான் சொன்னபடியே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அல்லேலூயா. அந்த சொன்னபடியே என்கின்ற வார்த்தைக்கு கமாண்ட் பண்ணுறது, சொல்கிறதுலையும் கமாண்டபிள் வாய்ஸ். இந்த இடையில் கிடக்கு பாருங்க. பிரைஸ் காட்.
தான் சொன்னபடியே அப்படின்று அந்த வார்த்தைக்கு லெகோ என்கின்றதான ஒரு வார்த்தை வருகிறது. என்னது? லெகோ. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். லெகோ. லெகோவின் அர்த்தம் என்னவென்றால் ஹார்வெஸ்ட் கேதரிங்னு அர்த்தம். என்னவா? அறுவடை, கூட்டி சேர்ப்பது என்று அர்த்தம். ஒரே ஒரு நெல் பயிரை வச்சுக்கிட்டு அறுவடைன்னு சொல்ல முடியாது. பல நெல்மணிகள் அப்படியே இருக்கிறதுக்கு பேர் தான் அது அறுவடை, கேதரிங் என்று சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் லெகோ என்ற அர்த்தம். இன்றைக்கி குழந்தைங்க விளையாடுறாங்க இல்லையா, ஒரு விளையாட்டு பொருள். என்னது? லெகோ. லெகோ சிட்டி அப்படின்றாங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். ட்ரெயின்லலாம் கிடைக்கும் பாருங்கள். இந்த லெகோ சிட்டியை அவங்க விற்கும்போது ஒரு டப்பா மாதிரி இருக்கும். அந்த டப்பாவுக்கு வெளியே ஒரு படம் போட்டிருப்பாங்க. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? டப்பாவுக்கு வெளியே என்ன இருக்குது? ஒரு கப்பல் படம் இருக்கும், ஒரு வீடு படம் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கலட்டி அந்த டப்பாக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த உதிரி பொருட்களுக்கும் அந்த வீட்டிற்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் இந்த உதிரி பொருட்களை முறையாக சேர்ப்பதின் மூலமாக வெளியே படத்திலே காட்டப்படுகிற அந்த கப்பலை போல உருவாக்கி விடலாம். ஒவ்வொன்றா சேர்த்து 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 சேர்த்து. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ நான் பேசுகிற வார்த்தை, பிரைஸ் காட், என்னைய தேவன் ஆதியிலே ஏதேனிலே அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி படைத்து என்னைய ஒரு முழுமையானவனாக ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கின ஒரு அழகான காட்சியையும் ஆண்டவர் வேதத்தில் எனக்கு கொடுத்து விட்டு, நீ இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு காமிச்சிட்டாரு. காமிச்சிட்டு இந்த லெகோ பீசஸ் மாயி அவருடைய வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை எல்லாம் என் கையில் கொடுத்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ பேச ஆரம்பி. நீ பேச பேச ஒன்றோடு ஒன்று என்ன செய்யுமா? இணைக்கப்படும். நீ விசுவாசத்திலே நீ பேச பேச, நீ ஆதியிலே நான் உன்னை சிருஷ்டித்த போது ஒரு மனிதன் இப்படி தான் இருக்கணும். பற்றாக்குறை உள்ளவனாக அல்ல, பலவீனனாக அல்ல, நோயுற்றவனாக அல்ல, பிரச்சனை உள்ளவனாக அல்ல, சமாதானமற்றவனாக அல்ல. அல்லேலூயா. அந்த காட்சியை பார்த்து பார்த்து பேசு. அல்லேலூயா. அப்போது உருவாக்கி விட முடியும் என்று சொல்கிறார். பாருங்க, இப்போ பேசுறதுக்கு எவ்வளோ பவர் இருக்குது பாருங்க. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை சீராக ஒன்றிணைத்து கட்டுகிறேன். கர்த்தருடைய வாக்கு தத்தங்களால் அவைகளை பேசி பேசி நான் கட்டி, கர்த்தர் எனக்கு உண்மையிலே ஒரு ஆண்டவர் என்னை குறித்து நினைத்திருந்த, பிரைஸ் காட், அந்த உண்மையான ஒரு மனிதனாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக என்னாலே மாற முடியுமா? பிரியமானவன் தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய இன்றைய சூழ்நிலையிலே நாம் என்னத்தை பேசுகிறோம்? பிரச்சனைகளை பேசுகிறோமா? அல்லது பிரைஸ் காட் தீர்வை பேசுகிறோமா? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் தீர்வுகளை பேசுகிறோமா? நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து பிரைஸ் காட் என்னத்தை பேசுகிறோம்? அப்படி மிகப்பெரிய தேவனை குறித்து அந்த மலைகிட்ட போய் பேசுகிறோமா? அல்லேலூயா. பேசாத வரையில் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய மலைகள் நகர்த்தப்படுகிறதே இல்லை. ஸோ இந்த வாரத்தினுடைய முக்கிய செய்தி என்னென்னா, எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அதை விட 3 மடங்கு என்ன செய்யுங்க? பேசுங்க. பிரைஸ் காட். நாங்களும் அதே விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம்னு அப்போஸ்தலனாகிய பவுல் தாவீதை அல்லது சங்கீதக்காரனை குறித்து காட்டி சொல்லுகிறாரே, அதே போல் நாமளும் சொல்ல முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் இருந்து அதே விசேஷித்த அந்த விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாய் நாங்களும் இருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், ஆகையால் பேசுகிறோம் என்று சொல்ல முடியும். இந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அவங்க அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தப்பட்டு கொண்டே இருப்பாங்க. அவங்கள ஒருபோதும் ஒருவரும் முடக்கி வைக்கவே முடியாது. நம்ம எழுந்து நிற்போம் கர்த்தருடைய சமூகத்தில். நம்ம எழுந்து ஆண்டவருக்கு சொல்லுவோம், பிரைஸ் காட், ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க பார்ப்போம். நானும் அதே விசுவாசத்தின் ஆவியை உடையவனாக இருக்கிறபடினால் நான் விசுவாசிக்கிறேன், ஆகையால் பேசுகிறேன். நான் பேசி பேசி என் சூழ்நிலைகளை மாற்றுகிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் பேசி பேசி என்னுடைய உலகத்தை உருவாக்குகிறவனாக இருக்கிறேன். நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். என்னுடைய விசுவாசம் விசுவாசமாகவே உள்ளே இருக்க போவது கிடையாது. என்னுடைய விசுவாசம் வார்த்தையின் வடிவிலே, வார்த்தையின் வடிவத்திலே வெளியேற்றப்படுகிறதா இருக்கும். நான் நெகட்டிவாக ஒரு நாளும் பேச போகிறதே இல்லை. சொல்லுங்க, இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவர்களுடைய
பிரச்சனைகளுக்கு காரணம் அவங்களுடைய சொந்த வாய் தான். எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவது, தேவை சித்தமற்றவைகளை பேசுவது, செத்து போனால் நல்லா இருக்கும்னு பேசுறது, வாயில் வரதெல்லாம் பேசுறதெல்லாம் எதிர்மறையானது. ஆனால் எதிர்பார்க்கிறது காட்சி மாறணும். ஒருபோதும் மாறாது. வாழ்க்கை மாறாமல் நம்முடைய காட்சிகள் ஒருபோதும் மாறுபடுகிறதே இல்லை. அல்லேலூயா. ஒரு முடிவோடு போங்க. சபையிலேருந்து என் வாயை திறந்தா நன்மையை மட்டும்தான் நான் பேசுவேன், தீமையை நான் பேச மாட்டேன். சொல்லுங்கள் பார்ப்போம், எல்லோரும் சொல்லுங்கள். என் வாயை திறந்து நன்மையை மட்டுமே நான் பேசுவேன், ஆசீர்வாதமான வார்த்தைகளை மட்டும்தான் பேசுவேன், தீமைக்கேதுவான எதிர்மறையான காரியங்களை நான் பேசப்போவது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. அன்புள்ள பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆண்டவர் சமூகத்துக்கு நேராக வருகிறோம். இந்த நாளில் கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு நன்றி. விசுவாசத்தின் 2 முக்கிய கூறுகளை குறித்து நீர் எங்களோடு பேசினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர், எங்களுடைய விசுவாசம் வெறும் விசுவாசம் என்கின்ற நிலையிலே இல்லாமல், செத்த விசுவாசமாய் இல்லாமல் அது வெளியேற்றப்படுகிற விசுவாசமாய் இருக்கட்டும், செயல்படுகிற விசுவாசமாய் இருக்கட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். வார்த்தையில் வெளியேற்றப்படட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுக்க பிள்ளைகள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும். எதிரிட்டு எழும்பு நினைக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளை நசனா இயேசுவின் நாமத்தினால கடிந்து ஸ்டாப் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த வாரங்களிலே போக்குவரத்து எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வெளியே செல்லும்போது, பள்ளிக்கு செல்லும்போது, கல்லூரிகளுக்கு செல்லும்போது, ஆஃபீஸ்க்கு போகும்போது சுகபத்திரமாய் சென்று திரும்பி வருவார்களாக. வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஒவ்வொரு மீது நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து வழிநடத்துங்க. அடுத்த வாரத்தில் மீண்டுமாய் நாங்கள் ஒன்று சேர்ந்து சபையாராக சேர்ந்து கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றியோடு உம்முடைய நாமத்தை துதிக்க ஆண்டவரே உம்மை உயர்த்த ஆண்டவர் உதவிச்சிங்க. இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆர்ஜிசியோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க, 100 மடங்கு ஆசீர்வதிங்க. இந்த ஊழியம் ஆண்டவரே நடப்பதற்கு ஜபத்தினாலும் ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். ஆண்டவரே வாழ்ந்து சுகமாய் இருக்கட்டும். கர்த்தர் நீர் அப்படியே செய்ய போகிற அப்படினால் நன்றி. சகல துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் பாதுகாப்பு பராமரிப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரை இருப்பதாக. ஆமென், amen, amen. God bless you all. See you next week. Bye bye. Praise God.